இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிஸ்டர் கூட்டிட்டு வீட்டுக்கு வா, அப்பதான் நான் கிஃப்டா வாங்குவேன். ஏய் டெஃபினட்டா வர மச்சான். கல்யாண விருந்தா மிஸ் ஆயிடுச்சு. அம்மா கையில சாப்பிடுறத மிஸ் பண்ணவே மாட்டேன். சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். டைம் ஆச்சு. ஏய் சாப்பிட்டு போங்கடா. இல்ல ரத்னவேல், இன்னொரு நாள் ரிலாக்ஸா வரோம். அதான் சொன்னா கேட்க மாட்டியா? ஏய் ராஜா, இவனை கூட இருந்து பாத்துக்க, சரியா? வீட்டுக்குள்ள வரும்போது ஏன்டா இவன் கூட சுத்துறேன்னு கேட்ட. இப்ப நீயே இவனை பாத்துக்க சொல்ற. வீட்டுக்குள்ள வரும்போது விஷாலோட பிரச்சனை என்னன்னு தெரியாதுல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சுல. நீ ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன். தங்கச்சி வரமா? ஓகேண்ணே. பையன் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணானா சொல்லு, முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன். ஆரம்பிச்சிட்டியா? வாடா. சரி, வா மச்சான். வரேன்டா. வரேன்டா. வாடா. டேய், பாவம்டா அந்த ரம்யா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. டேய், ரத்னவேலு ரம்யா விஷயத்த என்கொயரி பண்ணி டீடைல்ஸ் சொல்ற வரை இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். இதெல்லாம் எனக்கு சொல்லணுமாடா? நீயா சொல்லாம நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், போதுமா? தேங்க்ஸ்டா. இதுக்கெல்லாமாடா தேங்க்ஸ் சொல்லுவ? வாடா கிளம்பலாம். வா போலாம். ஏறு. ஐயோ சீக்கிரம் வாங்க. ஸ்ரீஜா. ஐயோ ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. அண்ணி. ஐயோ ஸ்ரீஜா. பாத்து அண்ணி. ஸ்ரீஜா. எப்படி போயிடு? பாத்து. ஸ்ரீஜா, சீக்கிரம் அணைங்க. ஐயோ. ஐயோ நெருப்பு. என்னாச்சு? ஸ்ரீஜா. அணைங்க. ஐயோ. இசை, பாத்துமா. ஸ்ரீஜா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? கிச்சன் வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். எங்களுக்கு தெரியும் அத்தைக்கு நான் தான் பாயசம் செய்வேன்னு நீ அவ்ளோ சொன்ன. இப்ப பாரு, நாங்க மட்டும் வரலன்னா அவ்வளவுதான். நீ இன்னைக்கு நோடிக்காதடி அத்தை. இது எல்லாமே இந்த இசை வர்ஷினியோட பிளான் தான். ஏன் அபாண்டமா போய் சொல்ற? நீ தவறுதெல்லாம் புடவையில நெருப்பு வச்சுட்டு ஏன் மேல போய் சொல்றியா? நான் இதுக்கு இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் செய்ய போறேன்? ஏய் நோடிக்காதடி, நீ தானே செஞ்ச. நான் எதுக்கு இதை செய்யணும்? ஜெயிலுக்கு போகவா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என்ன ஏன் வம்பிழுக்கிற? என்ன ஸ்ரீஜா இது? நீ மாற போறதே இல்லையா? உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு உனக்கு வர்ஷினி மேல இவ்ளோ கோவம்? ஏமா, நீயும் ஒரு பொண்ணு தானே. இப்படி சம்பந்தமே இல்லாம இவ்வளவு பெரிய பழிய வர்ஷினி மேல போடுறீங்க. இத கேட்டா அவங்க அப்பா அம்மா மனசு இவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? எதையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா யோசிச்சு பேசணும். மாமா வேண்டாம், ஸ்ரீஜா மேல யாரும் கோவப்படாதீங்க. இது ஒரு விதமான டிஸார்டர். ஏய் இதான் இந்த மாதிரிதான், இப்படி பண்றதுதான். அது நமக்கு ஏதாவது தப்பா நடந்தா நமக்கு பிடிக்காதவங்க தான் அப்படி செஞ்சிருப்பாங்கன்னு அவங்களே இமேஜின் பண்ணிக்குவாங்க. எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். என்னை தேடி இங்க யாருமே வராதப்ப என்னால பாதிக்கப்பட்ட நீங்களே வந்து என்னை வெளியே எடுத்திருக்கீங்க. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் மேடம்? பெருசா ஒண்ணும் இல்ல. அந்த கார்ல சிலைய வைக்க சொன்னது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? கிளம்பு. அண்ணே, அந்த ஆள் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேடம், அன்னைக்கு அந்த சிலையை கொடுத்தாருல, அவர் முகத்தை பார்க்க முடியாத மாதிரி மாஸ்க் போட்டிருந்தாரு மேடம். என்னங்க தொழில் தர்மமா? காசு கொடுத்தவனை மாட்டி விடக்கூடாதுன்னு எங்ககிட்ட போய் சொல்றீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் இல்லை சார். எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, அதுக்காவது நான் தெரிஞ்சா தெரியும்னு சொல்லியிருப்பேன் சார். அவர் என் கையில கிஃப்டை கொடுக்கும்போது ப்ளூ கலர்ல மாஸ்க் போட்டிருந்தார் சார். இவரும் நம்ம கார்ல சிலைய வைக்க சொன்னவரை பார்க்கலன்னு சொல்றாரு. இப்ப என்ன செய் பண்றது? ராகவ், எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா? சொல்லுங்க.
ஐடியா ஓகேயா? சரி ஓகே சார். சரி ஓகே ஆ, அண்ணே வாங்க ஓகே சார். போலாம். சார் வாங்கம்மா உட்காருங்க. வணக்கம் சார். சார் இவங்க தான். இசை வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இவர் பேரு வணக்கம் ராகவ். சார். வணக்கம் இவர் சார். வந்து ரவி. வணக்கம் சார். பிரியா இல்ல விவரமும் சொன்னாங்க. சார் இவர் சொல்ற அடையாளத்தை வச்சு நாங்க தேடுற ஆள சரியா வரைஞ்சு கொடுத்துட முடியுமா? அவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு என்னால மேக்சிமமா ஒரு உருவத்தை வரைஞ்சு கொடுக்க முடியும். ஆனா அவர்தான் நீங்க தேடுற ஆளான்னு என்னால ஷோரா சொல்ல முடியாது. ஐ எம் ஜஸ்ட் a கிரியேட்டர், நாட் a magician, பட் சம்டைம்ஸ் ஐ கிரியேட் மேஜிக். இட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன்ஸ். சார் நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வில் ட்ரை. ஓகே சார். பிரியா நீ வெளிய போய் வெயிட் பண்ணு, நாங்க வேலையை முடிச்சிட்டு வந்துடுறோம். சரிக்கா. சார் நான் போயிட்டு வரேன். வாங்கம்மா வாங்க. அண்ணே சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட சிலையை கொடுத்தவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி சார் கிட்ட சொல்லுங்க. சரிங்க ஆ மேடம், சரிங்க. நான் சொல்றேன். சார் நாங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்றோம். முடிஞ்சவொன்னு சொல்லி விடுங்க. ஓகே நான் சொல்றேன். தேங்க்யூ சார். சார் சார். உங்களுக்கு தெரிஞ்ச அடையாளங்களை சொல்லுங்க சார். இந்தா கிளம்பு. ம் போ. சார் வரைஞ்சு முடிச்சிட்டாரு, வர சொன்னாரு. ராகவ் வரைஞ்சு முடிச்சிட்டாரா? வாங்க போலாம். சார் சார் அவர் சொன்ன மாதிரி வரைய முடிஞ்சுதா? பாருங்க. சார் நீங்க பார்த்தாலே இப்படிதான் இருப்பாரா? ஆமா சார், இப்படிதான் இருப்பாரு. அவரே ஆமான்னு சொல்லிட்டாரு. நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இசை மாஸ்க் போட்டிருக்காரு. ஸோ இதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ராகவ் ஒரு நிமிஷம். அண்ணா சொல்லுங்க மேடம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மேடம், நான் வரேன். Thank you. வரேன் சார். ராகவ் இந்த முகத்தை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லை இசை, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. சார் நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வரைஞ்ச இந்த ஸ்கெட்ச்ல இருக்கிறவரை மாஸ்க் இல்லாம உங்களால வரைய முடியுமா? ஓ வரையலாமே, ஆனா அதுக்கு டைம் ஆகும். டைம் ஆகுமா?